ஹலோ, நான் இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் ரஜினி. நான் தான் கதைக்கின்றேன். எனக்கு ஒரு கோபம் இல்லை மக்களிடமும், எங்கும் எந்த இடத்துலையும். ஆனால் செய்கிற முறைகளை சரியாக செய்ய வேண்டும். உண்மையாக ஹைண்ட பீப்புள் ஹைண்ட ஹாஸ்பிட்டல் என்னென்று சொன்னால் ஹைண்ட பொலிட்டிக் ஆர்மி விளங்குதா. இது எப்படியும் பேசலாம், எப்படியும் விளையாண்டலாம். என்ன கரணியும் அவள் இருக்கிற அமர சூரியாண்டு இந்த எடுத்து நீங்கள்லாம் சரி செய்ய வேணும். நான் என் ஊரை பார்க்கணும், என்னுடைய இதை பார்க்கணுமென்று தான் நான் 40 வருஷத்துக்கு மேலால் நான் வந்தேன். உண்மையும் அதுதான். 40 வருஷத்துக்கு மேலே என் இடம் பார்க்கல. எனக்கு 45 வயதுமாச்சு. நான் உண்மையாக பார்க்கல. அவையில் தாங்கள் காட்டுறோம் என்று சொன்னால் போல் நானும் இருந்தேன். இடம் கொண்டே காட்டுவோம், ஜீப்பில் கொண்டே காட்டுவோம்ண்டு பேய் காட்டி ஏமாற்றி சுத்தமாத்து பண்ணி என்னையே ஏமாற்றி போட்டினோம். அப்போ நான் சொன்னேன், நீ ஏமாறுற அளவுக்கு நாங்களே நீ இல்லை. எங்களுக்கு ஒட்டு மொத்தம் யாரண்டு இல்லை, எந்த இனவாதம் எந்த இதன்றது இல்லாமல், ஜாதி மதம் ஒன்றும் பார்க்காம, தமிழர் முஸ்லீம் ஒன்றும் பார்க்காம ஒட்டு மொத்தமாக வாழுவோம் என்று நான் சொல்லுறேன். சொல்ல ஏனண்டே காது கொடுக்கினவில்லை. வார போறவை செக் பண்ணி கொண்டும் விளாண்டி கொண்டும் சிரித்து கொண்டும் அப்படி இப்படி இருந்தவங்கள் இன்னும் கூட வெறுப்பேத்திரமாய்த்தானே. காரணியன்றவா யோசிக்க வேணும். இந்தெல்லாம் பிரதேசத்தையும் பிடிச்சவர்கள் வச்சிருக்கிறார்கள். எப்படியும் இந்த நிகழ்ச்சிகள் செய்கிறதுகள் அது வெளியிடுங்கள் என்று தெரியாதா? வேல்ட்டு தானே கேள்விக்கு வரும். அப்போ அது வேறு. என்ன இப்போ ஏர்போர்ட்டால் நான் என்னென்னா இராணுவத்தோடு இருந்துட்டு நான் அதில் நிலத்திலே இருந்துட்டேன். நான் எல்லாம் நிறைய நாய்கள் சரியோ. அப்போ நான் அதோட விளையாடி போட்டு தண்டி போட்டு நான் பொழுசு வர நான் பெற இல்லை. எனக்கு சொன்ன வார்த்தையை நீங்கள் என்னத்துக்கு இப்படி செய்த நீங்கள்டா அது இல்லை. சரி நாங்கள் கொண்டே காட்டுறோம்னு ஏன்னா திரும்பி இல்லை அவங்க போய் விளையாட்டுகள் விளையாடுறாங்க. நான் போனேன். அங்கே கேஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாமே தாண்டி போட்டிருக்குங்க. அக்கா ஒருத்தருக்கும் தெரியாது, அம்மாவுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது நான் புழுக்கிட்டு போனது வந்தது. நான் ஒன்றுமே சொல்கிறேன் இல்லை வீட்டிலேயே. அப்போ அப்படியே ஆட்டோவில் தாண்டிக்கா ஹாஸ்பிட்டலில் வா போவோம். தங்களுக்கும் வருத்தமாக தாங்களும் நான் உங்களுக்கு வருத்தம்னா உங்கள்கிட்ட நீங்கள் செக் பண்ணுங்க. எனக்கு என்ன வீதம் இவ்வளவு இதில் எனக்கு வருத்தம் இருக்குதோ அதை நீங்கள் என்னட்டேருந்து கண்டுபிடியுங்கோ. அதான் டாக்டர். அதுக்கு எல்லாருக்கும் சொல்லலாது மெண்டல் அப்செட்டு அது இதாண்டு. டாக்டர் மேலே சும்மாவே செய்கிறாங்க. கள்ள பிளான் போட்டு செய்கிறாங்க. காசு கொடுத்தால் அதுக்கு ஒரு முகம், காசு இல்லாட்டிக்கு ஒரு முகம், எதனொன்று இதாடினா ஒரு முகம். நாங்கள் கூட காய்ச்சா கூட குளிசியை தெரியணும், குறைச்ச காய்ச்சா குறைஞ்ச குளிசியை தெரியணும். ஏன் அப்படியெல்லாம் செய்யணும்? ஒரே சமாதானமான டப்லெட் என்னென்னு சொல்கிறது டொய்லெட்டு போய்க்கையும் நாங்கள் யோசிச்சு கொண்டு தான் போக வேண்டியா கிடக்கு. இவங்க கொலை செய்வாங்களோ அது இதை உண்டு நாங்கள் யோசிக்க வேண்டியா இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு சொற்பமும் திரும்ப கொள்ள விடுறாங்க இல்லை. அப்போ ஒரு மனநோய் என்ற மெண்டல் என்ற அப்செட் என்ற உங்களுக்கு அந்த இதெல்லாம் தந்தது. நாங்கள் ஒரு தெரியலையே. உங்களுக்கு தான் பிரச்சனையே இருக்குது. டாக்டர் மேற்கே எத்தனையோ நான் இதை பார்த்துருக்குறேன். நான் எல்லாம் நான் பார்ப்பேன், எனக்கும் தெரியும். டாக்டர் மேலே ஒரு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் இல்லை, ஒழுங்கான இது இல்லை. அதுக்கு எங்களை வச்சு செய்கிறதுக்கு என்ன கொண்டு போய் என்ன போட்ட மாதிரி கொண்டு போய் ஒரு மெத்தை எல்லாதும் என்ன ஊத்தையோ என்ன கொண்டு அதில் போட்டுட்டினோம். சரியா செய்கிறது பிரச்சனை இல்லை. எங்களுக்கும் தைரியம் இருக்குது. ஒரு ஆளுக்கு நான் ஷூட் பண்ணுவேன். ஆனால் எல்லோரும் சேர்ந்து அடித்தா எங்களது டீம் வெல்லும். ஆனால் இது அனாதை கர்மத்தையுமே கொடுமைகள் செய்தது என் தாய்க்கு முன்னால். சரியா தாய்க்கு முன்னால் நீ தனியாக வச்சு செய்திருந்தால் அது நோமல். அம்மாவுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன். அப்போ வந்த வேலை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க இப்படி செய்கிறாளவ உவையளவு தெளிப்பில் திருந்தவே இல்லை. திருத்துங்கோ. ஏனண்டா அப்படி போகுது. டாக்டர் மேலே பிஸ்னஸ் தான், ஏன்னா வடிவாக தெரியும்.
நான் எல்லாம் பார்த்துட்டேன். வார பிஸ்னஸ்ன்ற குளிச எல்லா டெஸ்டிங்கும் நான் பார்த்துட்டேன். விளங்குதா? எங்களுக்கு தார குளிசு எதுவுமே ஒர்க் பண்ண இல்லை. நாங்களாக தான் இப்போ இருந்து நாங்கள் இருக்கிறோம். விளங்குதா? அப்படி இது எல்லாரும் அறிய வேண்டிய ஒரு இது சரியா. வேறு என்னத்தை நான் சொல்கிறது, மக்கள்களே கவனமாக இருங்கோ. டாக்டர் மேற்ற விளையாட்டுகள் எல்லாம் இந்த பொதுவான நார்மல் பேஷண்ட்டாக இருந்தானே, சும்மா பேஷண்ட்டாக இருந்தானே, இந்த செய்கிறது அதுதான் நடக்குது. அப்போ அது முடியும்னா நான் அங்கே இருந்தேன். நான் வேண்டிய ஹாஸ்பிட்டலில் அப்போ தெளிப்புல ஹாஸ்பிட்டலில் இருக்க எனக்கு 3 நாளே முன்னம் உண்ணி கடித்தது. அங்கே தான் நேயல் நிற்குது நிறைய. உண்ணி கடிக்க நான் அப்போ பக்கத்து பாட்டுக்காராக்கா சொல்கிறேன், உண்ணி அக்கான், ஐயோ ரஜினி கவனம் கீழே இருத்தி விட்டுருக்குறாளவ கவனம் என்று சொல்லி போட்டு கூட நான் பிறகு சரியண்டு இருந்தேன். அதோட எனக்கு 4 நாற்று நான் காய்ச்சேன். அப்போ நான் மருந்து போய் எடுத்து கொண்டு வந்துட்டேன். சரி அண்டே எனக்கு திக்கலும் பட்டினாச்சு, சரி அண்டு குளிசாயம் எடுத்துக்கொண்டு நான் வந்துட்டேன். திரும்ப நான் யோசித்து கொண்டு பார்த்து கொண்டு போவைக்கு தான் இவியல் எனக்கு இப்போ ஏன்னா கொஞ்சம் 10 நாள் இல்லாமல் வயிற்று ஓட்டமும் காய்ச்சலும். அப்போ நான் 7-8 நாள் பார்த்துட்டு நான் பெரிய வேதம் தெளிப்பலைக்கு போனேன். 4ஆம் பாட்டு தெளிப்பலையை போனேன். அங்கேயும் பெருசாக பாவிக்கினமில்லை தண்டினமில்லை. எனக்கு வயிற்றோட்டம் ஓடுது, இருக்க இல்லாமல் கிடக்குது. அவை அடுத்த நாள் டிக்கெட் பட்டி விடுகினோம். ரத்தங்களை எடுத்து எல்லாம் சோதித்து பார்த்து எல்லாம் சொல்கிறோம். அப்படி திரும்பி போய் செய்து கொண்டு அலக்கழித்து விட்டதை விட எனக்கும் இந்த முதல் இதாண்டு சொல்லியிருந்தால் நான் எதென்றாலும் சொல்லுவேன். நீங்கள் கதை கேட்டு நல்ல அன்பு வாசமாக காய்ச்சி தான் அதை ஒரு ஆளை எதுவும் செய்யலாம். இது ஒன்றும் இல்லாமல் ஒரு வெறித்தனமாயும் கீர்த்தனமாயும் நடந்தால் என்ன இது? டாக்டர் மேர் சொல்லுங்க பாப்போம். நான் கேட்குறப்பா சொல்லுங்க. கொஷின் மீ அண்டர்ஸ்டாண்ட். மக்களுக்கு கொஷின் மீ அண்டர்ஸ்டாண்ட். மக்கள் நான் வேர்ல்டு நான் ஒரு ஒரிஜினல் மெமரியான ஆள். ஒரு ஆள் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் டாக்டர்ன்ற நான் உங்களையே கேள்வி கேட்டால் நீங்கள் பார்த்து சொல்ல மாட்டீங்க. சரியா? கதைக்கக்கூடாது. என்ன நாங்கள் கதைக்கிறது நீங்கள் கேளுங்கோ. எங்களை பார்த்து தானே நீங்கள் வைத்தியம் பார்க்குறீங்க. மெண்டல் அப்செட்காரர்ண்டு. சரி, வேறு என்ன மக்கள்களே, இதை கவனமாக இதுகளெல்லாம் எடுத்து நல்ல ஒரு இதுக்கு கொண்டு போங்க. அவ்வளவுதான். வேறு என்ன நண்பர்களே, நண்பிகளே, மக்களே, ஐயா, பாட்டி, பூட்டன், கொட்டை பூட்டன், மூலிகை நச்சூரல். சரியா?